ஈரான் மீதான கால வரையறையற்ற போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக 3 விதமான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இருந்தபோதிலும் கூட ஈரானிடமிருந்து ஒரு வித்தியாசமான பதில் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எந்த வேளையிலும் தாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம். இலங்கை செய்திகளிலும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி தொடர்பாக நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். எனவே அது குறித்தும் இன்னும் பல செய்திகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரான் மீதான கால வரையறையற்ற போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு புதன்கிழமையோட அந்த 2 கிழமை போர் நிறுத்தம் முடியுது. அதுக்கு பிறகு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும், பாலங்கள் தகர்க்கப்படும், மின் நிலையங்கள் உடைக்கப்படும் என்று சொல்லியெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தவர். இருந்தாலும் நாங்கள் சொன்னாங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்று சொல்லி. இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் தமிழடியான் வேர்ல்டு சேனலில். அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அமெரிக்கா யுத்தத்துக்கு தயாராக இல்லை, அதுவும் பெற்றும் யுத்தம் ஒன்றை ஈரானுக்கு எதிராக தொடுப்பதற்கு தயாராக இல்லை. அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறையிலிருந்து எல்லாமே இருக்குது. அதாவது ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது. எனவே உடனடியாக அமெரிக்கா பெற்றும் மோதல்களில் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அன்லிமிட்டட் போர் நிறுத்தம், அதாவது கால வரையறையற்ற போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த தகவலை அறிவிக்கைக்குள்ள இன்னும் 1-2 விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதாவது பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர் ஆகியோருடைய வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் இந்த ஒரு முடிவை தான் எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். ஈரானில் இப்போ இருக்கிற நிர்வாகம் இருக்குத்தானே, ஈரானிய நிர்வாகத்துக்குள்ள சில பிளவுகள் வந்திருக்காம். அந்த முடிவுகள் எடுக்கிறது சம்பந்தமாக சில பிளவுகள் இருக்காம். எனவே அவர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடலாம், ஒரு டீல் ஒன்று போடலாம் என்று சொல்லியிருக்கார். எனவே அது வரைக்கும் தாக்குதல் நடத்த மாட்டேன், கால வரையறையற்ற முறையில் இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பை ஈரான் நம்பவில்லை போல கிடக்குது. ஏனென்று சொன்னால் என்னதான் சமாதானம் போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவிச்சு போட்டு திடீரென்று தாக்குதல் நடத்தலாம் தானே, வான்வழியாக போயிட்டு குண்டுகள் போடலாம் தானே, அதை யாரும் தடுக்க போறதில்லை. அமெரிக்காவை தடுக்க முடியுமா? ஏன் போய் ஈரானில் குண்டு போட்டீங்கன்னு சொல்லி யாரும் கேட்கவும் முடியாது. எனவே போர் நிறுத்தம் என்றது ஒரு கேள்விக்குறிதான். எந்த வேளையிலும் தாக்குதல் நடக்கலாம் என்றதை ஈரான் ஊகிச்சிருக்கும் போல நடக்குது. அதனால ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்குதானே, அவர்களுடைய கதம் அல் அன்பியா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பேச்சாளர் எப்ராஹிம் சொல்ஃபஹாரி ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கார். எப்போவுமே வீடியோவில் தகவல்கள் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். எப்ராஹிம் சொல்ஃபஹாரி அவர் தான் இந்த தகவலை சொல்லிக்கார் என்று சொன்னால், நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த வேளையிலும் எந்த ஒரு தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய விரல்கள் துப்பாக்கி அந்த ட்ரிகர் இருக்குது தானே, ட்ரிகரில் தான் எங்களுடைய விரல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்கூட்டியே சில இலக்குகளை தெரிவு செய்து வைத்திருக்கிறோம். முன்கூட்டியே தெரிவு செய்யப்பட்ட அந்த இலக்குகள் மீது நாங்கள் எந்த வேளையிலும் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் கதம் அல் அன்பியா ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கிடையில் அமெரிக்கா இப்போ சண்டை நடக்காது, தாக்குதல் நடக்காது, அது ஓகே. ஆனால் ஈரானுக்கு எதிரான 3 விதமான வேலைகளை அமெரிக்கா செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பீட்டளவில் அது அமெரிக்காவுக்கு லாபம் தான் என்று சொல்லி, அதாவது விமானங்களை கொண்டு போயிட்டு குண்டுகள் எல்லாம் போட்டு தேவையில்லாத பார்க்கறத பார்க்க இந்த 3 வழிகளும் அமெரிக்காவுக்கு லாபம் என்று சொல்லப்படுது. ஒன்று அந்த பிளாக்கேட், அந்த முற்றுகை அது பெரிய வேலையில் தானே, கொண்ட 15-20 கப்பல்களை கொண்ட நிறுத்தி போட்டு அதில் ஒரு 10,000 கடற்படையை கொண்ட நிப்பாட்டி வச்சு கிடக்குது. அவர்கள் போற வார கப்பல்களை மறித்து கொண்டிருப்பார்கள், மறித்து திருப்பி அனுப்புவார்கள். சந்தேகத்துக்கிடமான கப்பல்களை, வேறு எந்த விதமான வேலையும் இல்லை. அப்படியே ஏதாவது சொல்வழி கேட்காம ஒரு கப்பல் போனால் அதுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு அதனுடைய அந்த என்ஜின் ரூமில் ஓட்டையை போட்டு விட்டா சரிதானே, அப்படி தான் நடந்தது. எனவே
ஒப்பீட்டளவில் அது ஓகே என்ற மாதிரி அமெரிக்காவுக்கு. எனவே அந்த முற்றுகை தொடரும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் ஈரான் ஒரு பதில் சொல்லியிருக்கிறது. இந்த முற்றுகை என்று சொல்லி நீங்கள் சொல்கிறது அது ஒரு வகையான இராணுவ நடவடிக்கை தான். இராணுவத்தை கொண்டு வந்து குவிச்சு வச்சு போட்டு எங்களுக்கு வர கப்பல்களை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு இராணுவ நடவடிக்கை தான். அதுவும் குண்டு போடுறதுக்கு சமம் தான். எனவே நாங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த வழியில் ரியாக்ட் பண்ணுவோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். 2வது அமெரிக்காவினுடைய நடவடிக்கை என்னென்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய கப்பல்களை கைப்பற்றுறது. ஏற்கனவே 2 கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இன்னுமே உலகத்தில் நிறைய கப்பல்களை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஈஸியான வழி. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கப்பல்களையும் கைப்பற்றியக்குள்ள அங்கிருந்து எதிர்ப்புகள் வராது, அங்கிருந்து சுடுறதுக்கு யாருமே இல்லை. எனவே மிக சர்வசாதாரணமாக போயிட்டு கப்பல்களை கைப்பற்ற முடியும். அது ஈரானுக்கு இழப்பை ஏற்படுத்தும் தானே. எனவே அந்த நடவடிக்கையிலும் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபடும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அளவிட அமெரிக்காவினுடைய திரைச்சேரி ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில். மேலும் அதிக பொருளாதார தடைகளை ஈரானுக்கு எதிராக விதிக்கப் போவதாக இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய திரைச்சேரி அறிவித்திருக்கிறது அதிக பொருளாதார தடைகளை விதிக்கப்படும் என்று சொல்லி. எனவே இந்த 3 நடவடிக்கைகளையும் பார்க்கக்குள்ள ஈரானோட யுத்தத்துக்கு போறதும் பார்க்க ஈரானுக்கு எதிரான பொருளாதார போரை நடத்துறது அமெரிக்காவுக்கு லாபம் மாதிரி, அதில் கொஞ்சம் வெற்றி பெறலாம் மாதிரி இப்போ அமெரிக்கா தீர்மானிச்சிருக்கு போறதுக்கு. எனவே தங்களுடைய இராணுவ நடவடிக்கைக்கு எபிக் ஃபியூரி என்று தான் பேர் வைத்திருந்தவர்கள், ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று சொல்லி, அது இப்போ ஆபரேஷன் எக்கனாமிக் ஃபியூரியாக மாற்றப்பட்டிருக்காம். இனி எக்கனாமிக் ஃபியூரி தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லி. எனவே இதற்கு எதிராக ஈரானுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த பொருளாதார முடக்கத்தை எதிர்கொள்வதற்கு என்னடா கட்டாயம் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் வரைக்கும் ஈரானுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டு கிடக்கு. அப்போ அதை கனகாலத்துக்கு பொறுத்து கொண்டிருக்க முடியானே. எனவே இதற்கு எதிராக ஈரானுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே வேளையில் இன்னும் சில விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஈரான் யுரேனியத்தை தரவே முடியான்னு சொல்லிட்டு தானே இனி எந்த ஜென்மத்திலும் ஈரானினுடைய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அதற்கான வாய்ப்பும் இல்லை. இதுக்கு முதலும் இல்லை, இனியும் இல்லை என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. ஏன்னு சொன்னால் அதை அந்த யுரேனியத்தை எடுக்கிற விஷயத்தில் அமெரிக்கா தோல்வியை தழுவி இருக்கிறது. ஈரான் வளைந்து கொடுக்கவில்லை. இது முதலாவது விஷயம். 2வது யுரேனியத்தை இன்னும் செறிவூட்டலாம் தானே, இன்னும் என்ரிச் பண்ணலாம் தானே. 60%, 70%, அதை விட கூடுதலாக கூட என்ரிச் பண்ணலாம். அதற்கும் எந்த விதமான தடைகளும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை தடுக்கிறதாக இருந்தால் திருப்பி ஒரு இராணுவ நடவடிக்கை கொண்டு மேற்கொள்ளணும். எனவே ஈரான் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது. அதை விட நிறைய மிசைல்ஸுகள் தயாரிக்கலாம், ட்ரோன்கள் தயாரிக்கலாம், படையை பெருக்கலாம், எவ்வளவோ வாய்ப்புகள் இப்போ ஈரான் கையில் வந்திருக்குது. எனவே அந்த பக்கத்தால் ஒரு பக்கம் பெரும் படைப்பலம் ஒன்றை ஈரான் கண்டிப்பாக கட்டி எழுப்பும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கால வரையறையற்ற போர் நிறுத்தத்தை அறிவிச்சு போட்டு அங்கால அமெரிக்கா 3 விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்குது. ஒப்பீட்டளவில் அது அமெரிக்காவுக்கு நன்மைதான். அதே நேரம் இந்த போர் நிறுத்தம் வந்ததால ஈரானுக்கும் நிறைய நன்மைகள். ஈரானுக்கு அது யுரேனியத்தை வச்சு பராமரிக்கிறதுல இருந்து, என்ரிச் பண்றதுல இருந்து, ஆயுதங்களை குவிக்கிறதுல இருந்து எல்லா விதமான நன்மைகளும் ஈரானுக்கும் இருக்குது. எனவே எப்படித்தான் போகுது, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்றதை நாங்கள் கண்டிப்பாக பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி தொடர்பாக நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி யார்ன்றது கடந்த 5-6 வருடங்களாக இலங்கையில் கேட்கப்படுற மிகவும் பிரபலமான ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி வெளியில தான் இருக்கிறார், சுதந்திரமாக திரிகின்றார், அவருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அவர் சுதந்திரமாகவே திரிகின்றார், அவரை கைது செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகளில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. இந்த விசாரணை நடத்துகிற ஆட்கள்லேயே எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பாரபட்சமான முறையில் விசாரணைகள் நடக்குது. உண்மையான குற்றவாளி பாதுகாக்கப்படுகிறார் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். திரும்பவும் சொல்கிறேன், நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். எனவே நாமல் ராஜபக்ச சொல்கிற மற்ற கருத்துக்களை விடுவோம். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அதை விடுவோம். ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நாமல் ராஜபக்ச இவ்வளவு தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும். ஓம் தானே.
விசா முடிந்த பின்னரும் இலங்கையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று 21ஆம் தேதி இந்த அதிரடி கைது நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 50 பேரும் ஒரே இடத்துலான் இருந்திருக்கணும். அது அப்படி ஒன்று சேர்ந்துருந்துச்சு நம்மளுக்கு தெரியல. நீர்கொழும்பில் வந்து ஒரே இடத்துலான் இருந்தவையாம். இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வெளிநாட்டாக்கள் வந்து கைது செய்யப்படையக்குள்ள, அதாவது அனுராதபுரம் பகுதியில் வந்து கைது செய்யப்படையக்குள்ள அவ்வளோ பேரும் ஒரு இடத்துலான் இருந்தவே. இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துலான் இருந்திருக்கணும் நீர்கொழும்பில். அதில் வந்து 47 பேர் வந்து சீன குடிமக்களாம், 2 பேர் வந்து மலேசியர்கள், ஒருவர் வந்து இந்தியர் என்று சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு எப்படி வந்தவை என்று சொன்னால் வியாபார விசாவில் வந்திருக்கணும், பிஸ்னஸ் விசாவில் வந்து வந்திருக்கணும். ஆனால் விசா வந்து முடிஞ்ச பிறகும் இலங்கையிலேயே ஓவர்ஸ்டேயாக தங்கி இருந்திருக்கணும். ஏன் தங்கியிருந்தவை என்று தெரியல. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெலிசர தடுப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அவரவர் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்த பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கே மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் திடீரென சுகயினமடைந்த பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மேலதிக சிகிச்சைகளுக்காக. இப்போ வந்து நேற்றைய நாளில் வந்து அவருக்கான சிகிச்சைகள் முடிவடைந்து வெலிசர கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு வந்து அவர் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணியளவில் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்து காரணமாக 55 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவு 7 மணி போல் இவர் சைக்கிளில் போய்க்கொண்டு ரோட்டில் போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி ஒரு கார் ஒன்று வேகமாக வந்திருக்குது. அப்போ அந்த கார் வந்து இவற்றை சைக்கிளில் இடித்து இவர் என்ன செய்கிறார், தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. 55 வயதுடைய நபர். இது தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த காணொளியில் வந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.